யமுனா, ஏங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. சரி, அதை விடு. என்ன இப்படி தூக்கி சுத்துனீங்களாக்கும்? நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா, நம்ம காவேரி விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. விஷயமா ஜெனரலா தான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு அவ நான் விஜய் பிரதரை பத்தின டாபிக் எடுக்காதப்போ, காவேரியா அந்த கல்யாண வாச்சும் அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ, அத பத்தி தான் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றா. அப்பெல்லாம் நம்ம பேச்ச கேட்காதவ இப்ப எப்படிங்க இப்படி திடீர்னு மனசு மாறினா? இப்ப யோசிக்கிறேன்னு சொல்றவ சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. காவேரி மனசு மாறின விஷயத்த உங்க வீட்ல நீ யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? இத போய் நான் யார்கிட்டயாச்சும் சொல்லுவேனா? எங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் இத பத்தி. விஜய் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி காவேரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாளா? காவேரி அடி எப்படி சொன்னா? என்னால நம்பவே முடியலையேடி. கேஷுவலா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுக்குதான் அக்கா இப்படி சொல்லிருக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பவும் விஜய் மாமா மேல அவளுக்கு பிரியம் வந்து அம்மா மேல உள்ள பாசத்தினாலையும். இருக்கட்டும் யமுனா, அதுல என்ன தப்பு இருக்கு? மாதிரி அவர் மேல பிரியம் இல்லாம குழந்தைக்காக அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கல்யாணம். நீ சொல்ற மாதிரிலாம் நடந்தா சந்தோஷம் தான். ஐயோ, நீ சொன்னதை கேட்டு எனக்கு கைய ஓட காலம். நீ சொன்னதை கேட்ட சந்தோஷத்துல அம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஏன் சொன்னா என்னவா? அதானே ஒரு ஆர்வத்துல நீங்க காவேரி அக்கா கிட்டே போய் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு இப்ப அத்தை ஒவ்வொருத்தருக்கும் சக்கரை கொடுத்துட்டு இருக்கான்? என்னங்க காவேரிக்கா? ஆமா, எதுக்கு இப்படி அத்தை ஒவ்வொருத்தருக்கா சக்கரை கொடுத்துட்டு? சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட நான் சொன்னேன். அந்த சந்தோஷம் தாங்க. அதாவது அவ்வளவுதான். காவேரி அக்கா கிட்ட இத பத்தி நான் மூச்சு கூட விடலையே. வாடி சொல்றேன். வா. என்னம்மா சொல்ல? தோரடி சொல்றேன். இந்தா நீ எதுக்குன்னு சொல்லு. வாய தோர. காவேரி, எங்க மனசு குளற மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு உன் வாய்க்கு சக்கரை போடலன்னா எப்படி? நான் என்ன சொன்னேன்? விஜய் தம்பிய விஜய் தம்பிய வேற யாரு? நீ நிவன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிருக்க. அவரு தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் ஏதோ அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்ட மாதிரி நான் அப்படிதானே சொன்னேன்? ஆமா அத்தை, அப்படிதான். ஏய் காவேரி, இத்தனை நாள் இந்த விஷயத்த பத்தி பேச்சு எடுத்தாலே ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. நான் யோசிப்பேன், ஒருவேளை அதுலயே ஏதாவது சொதப்பிருச்சுன்னு வைங்களேன். என்ன மாத்தி சொல்றா? உனக்குதான் விஜய் தம்பிய நல்லா தெரியுமே, இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? நிறைய எல்லாமே தெரியணும். நான் அவரு கூட ஒரு டேட் போகணும். ஆனா முடிவெடுக்க முடியும். எல்லார்கிட்டயும் வந்து சொல்றேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ ஏதோ மாப்பிள்ள கூட டேட் போகணும்னு சொல்றாளே, அது எங்கடி இருக்கு? இங்க இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் டேட் போறங்கிறது. அவ விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டும். கடைசி வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. முக்கியமான வேலையை எதுவும் வெளியே கிளம்புறீங்களா? அதுக்கப்புறமா நாம அமர வீட்டுல போய் உட்காந்து டீ காஃபி சாப்பிட்டு பேசுவேஷன் அமையல. நேத்து காவேரி கிட்ட அவளுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னேன். அதுக்கு காவேரி பண்ணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லிருப்பா.
என்ன இப்ப புதுசா முத தடவையா சொல்ற? அப்படி என்ன சொன்னா? நீ விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பிரதடா? காவேரியே தான் அதை சொன்னா. நம்பவே முடியல நிவேன். நமக்கு காரணமா முக்கியம். காவேரி மனசு மாறி உங்களை கல்யாணம் பிரதர், இப்ப காவேரி சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்தா, அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு பெரிய. உங்களை கல்யாணம் பண்ணிக்க அவ வாயாலே சம்மதம் சொல்லுவா பாருங்க. என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இந்த விஷயத்த விஜய் மாமா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ள அதுக்கு என்ன சொன்னாரு? அவருக்கும் காவேரி அப்படி சொன்னதுன்னு ஆரம்பத்துல ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாளே. அதையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். விஜய் பிரதருக்கு அது ஓகே தான். இப்பக்கெல்லாம் அந்த மனுஷன் போறாரு. நாம எல்லாரும் தான் அவரை பத்தி நல்ல விதமா அவர் எப்படிப்பட்டவர் நியாயமா தானே இருக்கு. விஜய் எப்படிப்பட்டவர் என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா. அவளை பொறுத்த வரைக்கும் அவரை என்ன ஒரு மாசத்துல அவரை பத்தி புரிஞ்சுக்காததையா அது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொன்னாலே. ஏய், காவேரி தான் விஜய் பிரதர்கிட்ட பேசி அவரை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்றாள்ல. அவங்க பேசி பெத்ததுக்கு அப்புறமும் என்ன சந்தேகம் அவளுக்கு? எல்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பதான் கை கூடி வர மாதிரி இருக்கு. ஆயிடுச்சு. இத பத்தி நீ யாரும் பேச வேண்டாம். நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த அம்மாவோட அப்பா கிட்ட பேசி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும்.